லக்கி, நான் இந்த ஃபேமிலி கிடையாதுன்னு உனக்கு யார் சொன்னாங்க? முன்ன விட முதல்ல இருந்தே நான் தான் இந்த ஃபேமிலில இருக்கேன். நானும் இந்த ஃபேமிலில ஒருத்தி தான், அதை மறந்துடாத. அப்படியா? அப்படின்னா ஃபேமிலி ட்ரீல உங்களை நான் எங்க வைக்கிறது? தாத்தாவோட இடத்துல தாத்தாவோட போட்டோவை வச்சிடுவேன், சித்தப்பாவோட இடத்துல சித்தப்பா போட்டோவை வச்சிடுவேன். அப்படி இருக்கும்போது உன் போட்டோ நான் எந்த இடத்துல வைக்கிறது? எங்க வைக்கிறதுன்னு கேக்குற? உன் அம்மா இடத்துல என் போட்டோவை வை. என் அம்மா இடத்துல உன் போட்டோவை வைக்கிறதுக்கு நீ என்ன பெத்தவளா மனிஷா? நாளைக்கு உன் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் அப்பாவுக்கு நான் மனைவி ஆயிடுவேன், உனக்கும் நான் அம்மாவை ஆயிடுவேன். மரியாதையா என் போட்டோ வாங்க வை. அம்மா இடத்துல நான் ஒன்னும் வைக்க மாட்டேன். ஏன் சொல்றேன்னா நீ என்னோட அம்மா கிடையாதுன்றனால. அப்படின்னா நீ கூட மித்ராவோட பொண்ணு கிடையாது. மித்ராவோட பொண்ணு கிடையாது. மனிஷா, கண்ட்ரோல் yourself. நீங்க சும்மா இருங்க ஆண்டி. சின்ன பொண்ணா இருந்துகிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. நேத்து வந்தவ இவெல்லாம் என்ன இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவன்றா. என்ன சொன்ன? நான் மித்ராப்பாவுக்கு பொண்ணு இல்லையா? இல்ல, நீ மித்ராவோட பொண்ணு கிடையாது. மனிஷா, யாருகிட்ட பேசுற, என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா மனிஷா? அது என்னன்னா மித்ரா. பேசாத மனிஷா. லக்கி என்னோட பொண்ணு, அவ இந்த வீட்டோட பொண்ணு. லக்கி யாரு, அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு நீ புதுசா ஞாபகப்படுத்த வேண்டாம். ஞாபகப்படுத்த நினைச்சேன் வை, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்கிறது சந்தேகமாயிடும். அத ஞாபகத்துல வச்சுக்கோ. அது சரி, நான் இப்ப பேசினதுல என்ன தப்பு இருக்கு? ஃபியூச்சர்ல நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் தானே லக்கிக்கு அம்மாவா இருப்பேன். ஒரு அனாதைக்கு அம்மாவாகிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்ல. என்ன அம்மாவா ஏத்துக்கிறதுக்கு அந்த அனாதைக்கு வலிக்குதா? வாய மூடு, வாய மூடு.